பிரணதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீதயே நமஹ. सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சகஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சகஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சகஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சகஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. நமோ வெங்கடேசாய. நண்பர்களே, இப்பொழுது நாம் உமக்கு வசிஷ்ட பகவான் நாரதரிடம் கேட்ட வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே 174வது திருநாமத்தின் விளக்கத்தை சொல்லப்போகுது. இந்த திருநாமம் விதி சம்மானிதா என்பது. விதி என்றால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? எல்லாம் என் விதி, கஷ்டப்படுறோம். இந்த உலகத்தில் விதி என்பதெல்லாம் மக்களுக்கு கஷ்டம் வரைச்சே அது காரணம் விதி தான். என் தலை விதியா அப்படின்வாங்க. ஆனால் உண்மையிலே சம்ஸ்கிருதத்தில் விதி என்பது அதிருஷ்டத்துக்கும் பெயர். அதுக்கு தான் நமக்கு கண் தெரியல. ஆனால் நல்லது வந்தால் என் அதிருஷ்டங்கிறோம், கெட்டது வந்தால் என் விதிங்கிறோம். அப்படின்னு நாம் வச்சுட்டுருக்கோம். ஆனால் இப்படி விதி, இவனுக்கு தான் விதி, இப்படித்தான் ஆனு விதிக்கிறவர் யார்? தள்ள எழுதுறவர் யார்? பிரம்மா. அதில் பிரம்மாவுக்கே விதி என்று ஒரு பெயர். அந்த விதியால் பிரம்மாவினாலே நன்கு பூஜிக்கப்பட்டவன் திருவேங்கடமுடையான். எனவே விதி சம்மானிதம். இது ரொம்ப ஆழமான திருநாமம். வேற எந்த திவிதேசத்துலையும் இல்லாத அதிசயம் திருவேங்கடத்தில் உண்டு. முன்னாடி சின்ன தேர் ஒன்று போகும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் பிரம்மா போகிறார். பிரம்மாவே நடத்தி வைத்த உற்சவம் அது. அதனால தாங்க பிரம்மோத்சவம்னு பேர். எல்லா கோயிலையும் பிரம்மோத்சவம் நடைபெறும். ஆனால் அந்த கோயிலில் பிரம்மா வரதில் முன்னாடி தேர் போகாது. ஆனால் திருவேங்கடமுடையானுடைய சன்னதியில் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நிறைய பிரம்மா திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு செயல்கள் செய்தார். பெரிய மணி ஒன்று சமர்ப்பித்தார். அந்த மணி எதுக்கு சமர்ப்பித்தார் அப்படின்னு கேட்டால், பகவான் நிவேதனம் பண்ணுறச்சே அசுர சக்திகள்லாம் வரக்கூடாதுங்க, தெய்வீக சக்திகள் தான் இருக்கணும். அசுரத்துக்களை விரட்டுவதற்காக மணியை வைத்தார். திருவேங்கடமுடையான் மணி அது. வித்ராசனி விபுத வைத வரூதினீனாம் விபுத வைரி வரூதினீனாம் என்பார் சுவாமி தேசிகன். தேவர்களுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய அசுரர்களுக்கு, அசுரனுடைய படைக்கு அச்சத்தை தரக்கூடிய ஓசையை எழுப்புமா அந்த மணி. அதனால் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் பொழுதும் பூஜைகள் செய்யும் பொழுது முக்கியமான கட்டங்களே அந்த மணியை இசைப்பார்கள். மணி இசைச்சா போகும் 18 வாத்தியமும் முழங்கின மாதிரி அர்த்தம். சர்வவாத்தியமையே கண்டா என்று. அப்படி பிரம்மதேவன் தான் முதல்ல கண்டை ஒன்று சமர்ப்பித்தாலும் திருவேங்கடமுடையான். அந்த திருமணி தான் வேதாந்த தேசிகனாக அவதரித்தது என்று தேசிகனுடைய திறமையை பார்த்தும் அவர் தேசிகனுடைய திருத்தாப்பனான அனந்தசூரி அவர்கள் கண்ட கனவை அடிப்படையாக கொண்டு ஜனங்க மகான்கள்
இப்படி ஊகம் பண்ணுகிறார்கள் என்று தேசிகனே தன் வரலாற்றை சங்கல்ப சூரியோதய நாடகத்தில் சுருக்கமாக சொல்கிறார். இப்படி பிரம்மாவினாலே பூஜிக்கப்பட்டவன் தான் யார்? திருவிக்கிரமன். இல்லை திருவேங்கடமுடையான். திருவிக்கிரமன் பிரம்மாவில் பூஜிக்கப்பட்டவன். அதான் போன திருநாமத்தை விளக்கும் பொழுது சொன்னமே, இங்கிருந்து பிரம்மலோகத்துக்கு போன திருவடியை அதற்கு தீர்த்தம் சேர்த்து பாத்தியம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று பிரம்மா காத்திருந்தான் என்று. அது முறைப்படி செய்தான். பொதுவாக பிரம்மதேவனுக்கு நம்மை விட கொஞ்சம் பகவான்கிட்ட நெருக்கம் இருக்குது, அதனால உரிமை ஜாஸ்தி இருக்கு. ஊரெல்லாம் கொண்டாடினா கூட அப்பாவை பார்த்து பிள்ளைகள் உரிமையோடு பேசுவாள். அதனால் கொஞ்சம் முறைப்படி இருக்க மாட்டான். சிஷ்யன் அப்பா எப்படி இருக்கிறோடு இருக்க மாட்டான். அப்பா கிட்ட ரொம்ப கஷ்டம். அது அப்பா தானே அப்படிங்கிற உரிமையில் இருந்துருவான். ஆனால் ஆச்சாரியனாகிய ஆச்சாரிய பக்கத்தில் சிஷ்யன் எப்படி இருக்கணும்? ரொம்ப நிறைய பணம் கொட்டிக்கிறது ஒருத்தருக்கு. அவன் பணத்தை கணக்கு பண்ண முடியாத அளவு பணம் வச்சுருக்கான். அவன் இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கே 10 பேர் இருக்கான். அப்படி பணம் மொத்தம் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட போய் பைசா இல்லாமல் நம்மளை மாதிரி ஆசாமி அவன் எப்படி இருப்பான்? அப்படியே கை கட்டி வாய் புதித்து மௌனமாக என்ன சொல்கிறாரோ செய்ய காத்திருப்பான். ஆனால் அவன் மிகுந்த பணக்கார முன்னாடி மிகுந்த வறியவன் நிற்பது போல ஆச்சாரியன் பக்கத்திலே சிஷ்யன் இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவ நாயனார் சொல்கிறார். உண்மையிலேயே அவன்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது. ஆச்சாரியன் அறிவு பணம். அந்த அறிவாகிற பணத்தை அவன் கொடுக்கணும். அதில் அவன் கொடுக்கறத வாங்கிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி வரும்? முதல்ல அடங்கி ஒடுங்கி பெரிய பணக்காரன்ற ஒரு ஏழை நிற்பது போல ஹியூமிலிட்டியோடு நிற்கணும். அப்படி தானே பிரம்மா நாராயணன் இருக்கணும். ஏன்னா பிரம்மாவை படைத்த தகப்பனார் நாராயணன். பிரம்மாவுக்கு வேதங்களை உபதேசித்தவர் நாராயணன் ஆச்சாரியன். ஆனால் பிரம்மா கொஞ்சம் அப்பா தானே அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமாக இருப்பார். அவரே எம்பெருமான் மகாபலி யாகத்தில் யாச்சகம் வாங்குவதற்குள்ளனா வந்த பொழுது அரண்டு போயிட்டார். இந்த இவ்வளோக்குள்ள திருமேனியோடு எப்படி அவதரித்தான் இந்த எம்பெருமான்? எம்பெருமானுக்கு நெடியான் என்று பெயர். நெடியான் அருள் சூடும் என்று ஆழ்வார் பாடுவார். அந்த நெடியான் என்று சொல்லக்கூடிய நீண்ட உயர்ந்த திருமால் அவதாரத்தில் 8 அடி உயரத்துக்கு ராமனாக இருந்தது அவதரிச்சார்னு சொல்கிறார். அப்படி இருந்தால் சரியாக இருக்கும். இப்படி ஒரு குள்ள வாமனாக வந்து பிறந்திருக்கானே அப்படின்னு பார்த்தார். இவனுக்கு எவ்வளோ அன்பு இருக்குது எல்லாத்தையும். நம்மகிட்டே அந்த அன்பு வச்சுருக்கான். இவன்கிட்ட நாம் எவ்வளோ பக்தி பண்ணணும்னு எண்ணத்தில் தோணித்து அவன் திருவிக்கிரமானவன் வரும்பொழுது எப்படியாவது சிவா தீர்த்தத்தை வாங்கி விடணும் என்று காத்திருந்தார். நம்மள எத்தனை பேர் ஆச்சாரியன் சிவா தீர்த்தம் வாங்கிக்கிறோம்? அவர் காலை கழுவிக்கூட தண்ணியா சார் யார் குடிக்கிறதுன்னு ஒருத்தர் சொன்னான். ஆச்சாரியன் சிவா தீர்த்தத்துக்கு அவ்வளோ பவர். எவ்வளோ பவர்னு கேட்டால் பிராயசித்தம் என்னன்னு தெரியாத பாபம் ஒன்று நான் பண்ணிட்டான். இந்த பாபத்துக்கு இன்னென்ன கழுவாய், இன்னென்ன எக்ஸ்பியேஷன், இதை தானம் பண்ணினா இந்த பாபம் போயிடும் அப்படின்னு பெரிய லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா நம்ம எத்தனை பாவம் பண்ணணும்னு நம்மளே அரண்டு போயிடுவோம். அந்த பாபத்துக்கு இதெல்லாம் பிராயசித்தம் போட்டிருக்காங்க. கடைசியில் ஒரு பாபம் இருக்குது, நாங்களே கற்பனை பண்ண முடியாத பாவத்தம் பண்ணுறான்னு வச்சுங்க. பாபத்தை பற்றி பல பாபங்கள் சொல்லிட்டோம். ஆனால் நம்மாலும் கற்பனை பண்ண முடியாத, எனவே நம்மால் அதுக்கு என்ன பிராயசித்தம்னு சொல்ல முடியாத பாபம் நேர்ந்துவிட்டால் அந்த பாபத்துக்கு என்ன பிராயசித்தம் பண்ணுறது? நோ பிராயசித்தம். அப்படியே விட்டால் வாழ்க்கை என்னாகும்? அதற்கு என்ன பிராயசித்தம் என்று சொன்னார்கள். எம்பெருமானுடைய திருவடியில் ஈடுபாடு ஒன்றுக்கு பக்தர்கள் உண்டே, அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை சாப்பிடுவது அந்த பாபத்துக்கு பிராயசித்தம். அது ஒரு மந்திரமே இருக்குது. என்ன மந்திரம்னா, ஏதத் சமஸ்த பாபானாம் பிராயஷ்சித்தம் மனிஷிபிகி நிர்ணீதம் பகவத் பக்த பாதோதக நிஷேவனம். சமஸ்த பாபங்களுக்கும் பிராயசித்தமாக ஆன்றோர்கள் நிச்சயம் பண்ணியிருக்கிறார்கள். பகவானுடைய பக்தருடைய திருவடி தீர்த்தத்தை ஸ்வீகரிக்க வேண்டும். இந்த மந்திரத்தை போய் பப்ளிக்காக அப்படி சொல்லலாமா? சொல்லிவிட்டியடா பாவி அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுறது? ஒரு உற்சாகத்தில் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த மந்திரத்தை சொல்லி தான் சிவா தீர்த்தம் சாப்பிட்டு பாருங்கள்,
அப்புறம் உங்கள் நெஞ்சில் நல்லா தூய்மை. ஏகாதசி உபவாசம் இருங்கள். இருக்க முடியாத போச்சுன்னா ஏதோ பழம் பால் சாப்பிடுங்கள், அல்லது கஞ்சி சாப்பிடுங்கள். துவாதசி வந்தவாறு பகவானுக்கு பூஜை பண்ணுங்கள். சிராள கிராமத்துக்கு அந்த தீர்த்தத்தை சாப்பிடுங்கள், அபிஷேக தீர்த்தத்தை. அதன் பிறகு பகவானுடைய அடியார், நம்ம ஆச்சாரியன், நம் தகப்பனார், நம்முடைய குரு, அவருடைய பாதுகையை வைத்திருங்கள். அந்த பாதுகைக்கு பூஜை பண்ணி அந்த பாதுகை தீர்த்தம் சேர்த்து அதை தலையில் புரோட்சித்து கூட சாப்பிடுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லி வாழ்க்கையில் நல்ல செழுமை இருக்கும், மாறலாம். அதுக்காக பெரியவருடைய பாதுகைலாம் வாங்கி வச்சுக்கிறோம். பிரம்மதேவன் இத்தனையும் பண்ணினாரான்னா அவர் தான் சரஸ்வதி வல்லபன் ஆகிட்டார், அறிஞர் ஆகிட்டார். அதனால் இவ்வளோ அடக்க ஒடுக்கமாக இருந்ததில்லை. ஆனால் அன்றைக்கி எம்பெருமான் வாமனனாக வந்து திருவிக்கிரமனாச்சே தன்னை அறியாமல் மயங்கி போய் அந்த பகவானுக்கு ஒரு எந்த முறைப்படி ஸ்ரீபாதத்தில் சேர்க்கணுமோ அந்த முறைப்படி சேர்ப்பதுக்கு ரெடியானார். பிரம்மாவுக்கே விதி என்று பெயர். ஒரு முறைப்படி ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு விதிப்படி செய்கிறதுன்னு சொல்கிறோம். விதியாகிற பிரம்மா விதிப்படி எம்பெருமானுக்கு திருவடியிலே தீர்த்தம் சேர்க்க வேண்டும், ஸ்ரீபாத தீர்த்தம் பெற வேண்டும் என்று காற்றிருந்தார். இதுவரைக்கும் பகவானுக்கு மதிப்பு கொடுத்துருக்கார். இன்றைய தினம் நல்ல மதிப்பு கொடுத்தார். அப்படி மதிப்பு கொடுத்து எம்பெருமானுடைய திருவடி வந்தவாறே தண்ணீரை சேர்த்தார். தண்ணீரை சேர்த்து தானும் புரோட்சித்து கொண்டார். அது மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தலையும் கொஞ்சம் புரோட்சித்தார். அவருடைய பிள்ளை தானே, மற்ற தேவர்களுக்கும் புரோட்சித்தார். அதனால தான் இன்னி வரைக்கும் அவங்களாம் சௌக்கியமாக இருக்காங்க. இது நன்கு தெரிஞ்ச சிவபெருமான் பின்னாடி கங்கையே அந்த திருவடி தீர்த்தத்தையே தலையில் தாங்கிட்டார். இதை இந்த அடிப்படையில் தான் விதி சம்மானித்தன் என்பதாக எம்பெருமானுக்கு திருநாமம். இந்த திருநாமத்துக்கு உண்டான வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை சொல்றேன், கேளுங்கள். விதி சம்மானித நாமா வெங்கடநாத ஸ்ரீவிக்ரமாவதரே விதி சதனகத பாதோ விதினா விதினா துவமானி சம்யக்தது. விதியினாலே போற்றப்படக்கூடிய பிரம்மனாலே எம்பெருமான். எனவே அவனுடைய திருவடி பிரம்மாவுடைய வீட்டுக்கு வந்தவாறே முறைப்படி விதிப்படி விதியினாலே பூஜிக்கப்பட்டது. எனவே எம்பெருமானே விதி சம்மானித்தன். இந்த மந்திரத்தை ஜபித்தால் உங்களுக்கு விதி நன்னா இருக்கும். தாய் விதி எங்கே இரண்டுடன் கலந்து ஜபியுங்கள். விதி சம்மானிதாய நமஹா. இதற்கு தமிழ் பாசுரம் பாருங்கள். விதியான் நான்முகம் உலகம் வந்த பதியாம் பரமன் பாதம் பணிந்தான் விதியால். எனவே வெங்கடவன் தான் விதி சம்மானிதன் தான் ஆவான். இதை ஜபித்து நல்ல விதியை பெறும்படி பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்வோம். விதி சம்மானிதாய நமஹா. நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.